வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்மளுக்கு இந்த வீடியோவில் டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸில் மாடல் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம மாடல் 1 அண்ட் பேசிக்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ முக்கியமாக இந்த பேசிக்ஸும் மாடல் 1 பார்க்காம இந்த வீடியோக்குள்ள அப்படி வராதிங்க, உங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியாது. சரியா? ஸோ இந்த மாடல் 2 கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, மாடல் 1 மாதிரி தான் இதை நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்ல ஒரு ஃப்ராக்ஷனை வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா தமிழ்ல ஏறு வரிசைன்னு அர்த்தம். டிசெண்டிங் ஆர்டர்னா தமிழ்ல இறங்கு வரிசைன்னு அர்த்தம். ஸோ ஒரு கொஸ்டினை நம்ம எப்படி ஏறு வரிசை இறங்கு வரிசையில் எழுத போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ இது நீங்க சால்வ் பண்ணணும்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எப்படி எடுக்கணுங்கிறது தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க இதை பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து 1/2, ஒரு 2/5, ஒரு 4/3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு எல்சிஎம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, முதல்ல டினாமினேட்டருக்கு வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எல்சிஎம் எடுப்பீங்க. ஸோ டினாமினேட்டர் என்ன இருக்குது? 253 எதுவுமே போட முடியாது. ஸோ 2 10, 10 3 எவ்வளவு? 30. அப்போ எல்சிஎம் எவ்வளவு போட்டுருவீங்க? 30 போட்டுருவீங்க. ஸோ 30ங்கிறது என்னது? எல்சிஎம். இந்த ரெண்டு கூட எதை மல்டிப்ளை பண்ணா 30 வருதுன்னு பார்க்கணும். 15. ஸோ 1 × 15 எவ்வளவு? 15. ஸோ 15. ஸோ 5 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 30 வருதுன்னு பார்க்கணும். 6. ஸோ 2 × 6 எவ்வளவு கிடைக்கும்? 12. ஸோ 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 30 வருதுன்னு பார்க்கணும். 10. ஸோ மேலே வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணா போதும், நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 40. ஸோ இப்படி கிடைச்சதுக்கு அப்புறம் இதுக்கு அர்த்தம் வந்து என்னன்னா 15/30, 12/30, 40/30ன்னு அர்த்தம். சரியா? ஸோ அப்போ இதுல எல்லாமே 30 ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து தெரியும்ல, எது சின்ன நம்பர் எது பெரிய நம்பர். இதுல பாத்தீங்கன்னா இது சின்ன நம்பர், இது அதுக்கு அடுத்த பெரிய நம்பர், இது அதுக்கு அடுத்த பெரிய நம்பர். இது 1ஆ இருக்கும், இது 2ஆ இருக்கும், இது 3ஆ இருக்கும். ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் வந்து எழுதிடலாம். ஸோ இந்த எல்சிஎம் பேஸ் பண்ணி தான் நம்ம இனி இந்த மாடல் 2ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம என்ன பண்ண போறோம்? மாடல் 2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The descending order of the fractions 2/3, 1/6, 1/5, 3/7 இறங்கு வரிசையில் எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2/3, 1/6, 1/5, 3/7. ஸோ இறங்கு வரிசையில் நம்ம இதை எழுதணுமா? ஸோ அப்போ டினாமினேட்டருக்கு என்ன பண்ணுவீங்க? எல்சிஎம் எடுப்பீங்க. சரியா? ஸோ 3 6 3 6 5 7 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3ஆல போடுவீங்க. 1 2 5 7. ஸோ 2 6, 6 5 30, 3 21. ஸோ எல்சிஎம் எவ்வளவு கிடைக்கும்? நமக்கு 210ன்னு கிடைக்கும். அப்ப எல்லாத்தையும் 210 மாத்த போறோம். சரியா? அப்ப 3 × 70 வந்து 210. அப்ப 2 × 70 எவ்வளவு இருக்கும்? 140. அதே மாதிரி 6 × 35 வந்து 210. அப்ப 1 × 35 எவ்வளவு இருக்கும்? 35. அதே மாதிரி 5ஆல பாத்தீங்கன்னா 4 5 20, 2 10, 42. ஸோ அப்போ மேலே என்ன கிடைக்கும் நமக்கு? 42. ஸோ 7 × 3 21. 7 × 3 வந்து எவ்வளவு கிடைக்கும்? 30 வந்து எவ்வளவு கிடைக்கும்? 210 கிடைக்கும். அப்போ 3 × 30 எவ்வளவு கிடைக்கும்? நமக்கு 90 கிடைக்கும். கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இறங்கு வரிசையில் எழுதுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பெரிய நம்பர் எழுதுனா சின்ன நம்பர் எழுதுவோம். அப்போ பெரிய நம்பர் வந்து என்னது? 140. ஸோ 140யோட ஃப்ராக்ஷன் வந்து என்னது? 2/3. அப்போ 2/3 எதுல இருக்குன்னா ஆப்ஷன் பில மட்டும் தான் இருக்கும். சரி, வேணா செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது என்ன வரணும்? 3/7. அடுத்து என்ன வரணும்? 1/5 வரும். அடுத்து என்ன வரணும்? 1/6. அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். புரியுதா? ஸோ ஈஸியாகவே நம்ம என்ன பண்ணிடலாம்? சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Arrange the following fractions in the ascending order. பின்வரும் பின்னங்களை ஏறு வரிசையில் அமைக்கவும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இது என்ன பண்ணுவீங்க? ஏறு வரிசையெல்லாம் சின்ன நம்பர்ல இருந்து என்ன போவோம்? பெரிய நம்பர் போவோம். சரியா? அப்போ 2/3, 4/8, 5/9 and 9/11 இருக்குது. சரியா? ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 3 8 9 11. சரியா? ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. அப்போ நம்ம டிஃபரன்ஸ் மெத்தட்ல வச்சுக்கோங்க. ஸோ 2க்கும் 3க்கும் உள்ள டிஃபரன்ஸ் மெத்தட் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2/3யோட டிஃபரன்ஸ் வந்து 1, 4/8யோட டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு?
4, 5/9 ஓட டிஃபரன்ஸ் எவ்வளவு 4, 9/11 ஓட டிஃபரன்ஸ் எவ்வளவு 2. சரியா? அப்போ நமக்கு வந்து என்னெல்லாம் இருக்கும் 1 4 2 இருக்கும். 1 4 4 2. அப்போ LCM 2 வச்சு போட்டிங்க அப்படின்னா 2 4 2 4 1 2. சரியா? ஸோ அடுத்தது நீங்கள் 2ஆல் போட்டிங்க அப்படின்னா எல்லாமே போயிடும். அப்போ LCM எவ்வளவு 4 தான். அப்போ 1 × 4 4ஆ? அப்போ 2 × 4 எவ்வளோ கிடைக்கும் 8 கிடைக்கும். 4 × 1 தான் 4. அப்போ 4 × 1 எவ்வளோ கிடைக்கும் 4 கிடைக்கும். அதுமாதிரி 4 × 1 தான் 4. ஸோ 5 × 4ம் 5 தான் கிடைக்கும். 2 × 2 4. ஸோ 9 × 2 வந்து எவ்வளோ கிடைக்கும் 18 கிடைக்கும். கொஸ்டினை கேட்டிருக்காங்க ஏறு வரிசையில் அமைக்கவும். அப்போ சின்ன நம்பர்லேருந்து தான் பெரிய நம்பர் போகணும். அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது 4. 4னா வந்து என்னது ரெண்டாவது ஃப்ராக்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரணும் 4/8 வரணும். இங்கே 2 இருக்கு. அப்போ இது என்ன பண்ணிடலாம் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து 5/9 தான் இருக்குது. 5/9 தான் வரும். அடுத்து என்ன இருக்கும் 2/3 வரும். அடுத்து என்ன வரணும் 2/3. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இது கரெக்டான ஆன்சர். அப்போ இதே நம்ம என்ன பண்ணிடலாம் சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? ஸோ நீங்கள் இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதையும் நீங்கள் வந்து இந்த டிஃபரன்ஸ் மெத்தடில் செஞ்சீங்கன்னா இன்னும் ஸ்பீடாக செஞ்சு முடிச்சிடலாம். சரியா? இப்போ பாருங்க 2/3 இருக்குதா, அடுத்தது 1/6 இருக்குதா, அடுத்தது 1/5 இருக்குதா, அடுத்தது 3/7. ஸோ 2/3 ஓட டிஃபரன்ஸ் வந்து 1, 1/6 ஓட டிஃபரன்ஸ் வந்து 5, 1/5 ஓட டிஃபரன்ஸ் வந்து 4, 3/7 ஓட டிஃபரன்ஸ் எவ்வளோ தான் 4 தான். அப்போ LCM நமக்கு எவ்வளோ இருக்கும் 1 1 5 4 4ன்னு இருக்கும். அப்போ நீங்கள் 4ஆல் போட்டிங்க அப்படின்னா 1 5 1 1ன்னு இருக்கும். சரி? அப்போ 4 5 20. LCM எவ்வளவு 20. அப்போது 1 × 20 தான் 20. அப்போ 2 × 20 எவ்வளோ கிடைக்கும் நமக்கு 40 கிடைக்கும். நம்ம 5 × 4 20. அப்போ 4 × 4 எவ்வளோ கிடைக்கும் 16 கிடைக்கும். சரியா? அதே மாதிரி சாரி 5 × 4 20. அப்போ 1 × 4 எவ்வளோ கிடைக்கும் நமக்கு 4 கிடைக்கும். அதே மாதிரி 4 × 5 வந்து 20. அப்போ 1 × 5 எவ்வளோ கிடைக்கும் நமக்கு 5 கிடைக்கும். அதே மாதிரி 4 × 5 வந்து 20. ஸோ 3 × 5 எவ்வளோ கிடைக்கும் 15 கிடைக்கும். அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் கேட்டிருக்காங்க பெரிய நம்பர். சரியா? ஸோ பெரிய நம்பர் வந்து இங்கே என்னதான் இருக்குது 40 தான் இருக்குது. ஸோ 40 வந்து என்னது 2/3. அதை வச்சு நம்ம போட்டுடலாம். அடுத்த நம்பர் வந்து 15 தானே 3/7. சரியா? ஸோ நமக்கு நியூமரேட்டர் வந்து சின்னதாக வந்து நியூமரேட்டர் ஸ்மாலாக வந்து டினாமினேட்டர் பிக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க டிஃபரன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே வந்து நியூமரேட்டர் பிக்காக இருந்து டினாமினேட்டர் ஸ்மாலாக இருந்தால் நீங்கள் வந்து நார்மல் LCM மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 1/3 4/7 2/5 ரிட்டன் இன் அசெண்டிங் ஆர்டர். சரியா? அப்போ 1/3 அப்படிதானே 1/3 அதோட டிஃபரன்ஸ் வந்து 2, 4/7 அதோட டிஃபரன்ஸ் வந்து 3, 2/5 அதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு 3. அப்போ நம்ம LCM எவ்வளோ இருக்கும் 3 × 2 6 கிடைக்கும். கரெக்டா? அப்போ இந்த 2 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 6 வரும் 3. அப்போ 1 × 3 எவ்வளவு 3. 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 6 வரும் 2. அப்போ 4 × 2 எவ்வளவு 8. 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 6 வரும் 2. அப்போ 2 × 2 எவ்வளவு 4. கொஸ்டின் கேட்டிருக்காங்க அசெண்டிங் ஆர்டரில். அசெண்டிங் ஆர்டர்னா வந்து என்னது சின்ன நம்பர் வந்து பெரிய நம்பர். அப்போ சின்ன நம்பர் ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து என்னது 3. அப்போ 3 வந்து என்னது 1/3. அடுத்து வந்து என்னது 2/5. அப்போ இது 1 வரணும், இது 2வது வரணும், இது வந்து 3வது வரணும். ஆப்ஷன் பாருங்க 1/3 2/5 1/3 2/5 4/7. அப்போ ஆப்ஷன் நமக்கு என்ன இருக்கும் C இருக்கும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க செலக்ட் த ஆப்ஷன் தட் given decimal numbers 0.25 1.24 0.0882 and 2.64 are arranged in ascending order சொல்லிக்கிறாங்க. சரியா? அசெண்டிங் ஆர்டர்னா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் தான் எழுதுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் என்னதான் வரும் நமக்கு 0.0882 தான் வரும். இதான் இருக்கிறதுலே சின்ன நம்பர். சரியா? அப்போ ஆப்ஷன்ல பார்க்கும்போது இதுதான் ஆப்ஷன் டி தான். சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த நம்பர் 0.25, அடுத்த 1 பாயிண்ட், அடுத்த 2 பாயிண்ட். சரியா? which of the following fractions in ascending order. சரியா? இதோ அதே மாதிரி தான் நீங்க டிஃபரன்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க கமெண்ட் பண்ணும்போது அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் எனக்கு அப்டேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.